ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் கைது செய்யப்படுகிறார். அந்த கைது செய்திருந்த அந்த நேரத்திலிருந்து அவர் கல்வாரி சிலுவையிலே மரிக்கும் வரைக்குமே எந்த உணவையும் அவர் உட்கொள்ளவில்லை, எந்த உணவையும் அவர் சாப்பிடவில்லை என்பதை சத்தியவேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அவர் பட்டினியாய் இருந்தார் என்று சத்தியவேதத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. சத்தியவேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 147:9 நாம் பார்க்கிறோம், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கூப்பிடுகிற காக்கைக்கு கிடையாது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, காகத்தின் மேலே அக்கறை உள்ள தேவன், காகத்துக்கு கூட சாப்பாடை கொடுக்கிற தேவன் இங்கே கல்வாரி சிலுவையிலே அவர் பட்டினியாய் தொங்கினார் என்று நாம் சத்தியவேதத்திலே பார்க்க முடிகிறது. காகத்துக்கு போய் மனுஷன் சாப்பாடு வைக்கிறான். எதுக்காக சாப்பாடு வைக்கிறான்? இவனுக்கு ஏதோ நல்ல காரியம் நடக்கணும். காகத்து மேல பாசம் வந்தெல்லாம் கிடையாது, காகத்து மேல அக்கறை வந்தெல்லாம் கிடையாது. ஐயோ நீ காகம் மேலே செத்து போயிடும் பாவம் அப்படின்னு போய் மனுஷங்க வைக்கிற சாப்பாடை காக்காக்கு வச்சா ஏதோ புண்ணியம் கிடைக்கும், காக்காக்கு வச்சா ஏதோ நல்ல காரியம் நம்ம வீட்டில் நடக்கும். என்னத்தையாவது ஒரு மைண்டில் நல்ல ஒரு லாபத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் மனுஷன் போய் காகத்துக்கு என்ன செய்கிறான்? சாப்பாடை வைக்கிறான். அருமையானவர்களை கவனிங்கள், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் இங்கே கல்வாரி சிலுவையிலே பட்டினியோடு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்ட அந்த நேரத்திலிருந்து கல்வாரி சிலுவையிலே மரிக்கிற வரைக்கும் உணவை உட்கொள்ளவில்லை, சாப்பிடவில்லை. அவர் பட்டினியாய் தொங்கினார் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களை கவனிங்கள், சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம், பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் என்று சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 104 வாசிக்கிறோம், சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய திமிங்கலங்களுக்கு அவர் சாப்பாடு கொடுக்கிறார் என்று. சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய திமிங்கலங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். திமிங்கலம் ஒரு வேளைக்கு 2 டன்னு சாப்பிடுமா. எத்தனை டன்னு? ஒரு டன்னு 1000 கிலோ. அப்போ 2 டன்னு 2000 கிலோ. ஒரு திமிங்கலம் ஒரு நேரத்துக்கு எத்தனை சாப்பிடுமா? 2000 கிலோ சாப்பிடுமா. இதை போல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான திமிங்கலங்கள் எங்க கிடைக்குது? இத்தனை திமிங்கலங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கிற தேவன் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக ஒரு பட்டினியோடு தொங்கினார் என்பதை கவனிக்க வேண்டும். என்னுடைய தரித்திரத்தை அவர் சிலுவையிலே சுமந்தார் என்பதற்கு ஆதாரம் என்ன? அவர் எனக்காக சிலுவையிலே பட்டினியோடு தொங்கினார். அவர் எந்த உணவு உட்கொள்ளவில்லை, அவர் பசியை ஏற்றுக்கொண்டார், பட்டினியை ஏற்றுக்கொண்டார், முள்முடியை ஏற்றுக்கொண்டார் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் ஆகாரம் இல்லாமல் பட்டினியோடு தொங்கினார். எதற்காக? என்னையும் என் குடும்பத்தையும் போஷிப்பதற்காக, என் தேவைகளை சந்திப்பதற்காக, எனக்கு ஆகாரத்தை கொடுப்பதற்காக, என் தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்வதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே பட்டினியோடு தொங்கினார். ஆமென். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக கல்வாரி சிலுவையில் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால், தரித்திரத்தில் இருக்கிற நம்மை அங்கே இருந்து மீட்டெடுப்பதற்காக, வறுமையில் இருக்கிற நம்மை மீட்டெடுப்பதற்காக, அந்த ஏழ்மையில் இருக்கிற நம்மை மீட்டு எடுப்பதற்காக, அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு பண்டமாற்றம் செய்வதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே தரித்திரர் ஆனாரே. நாம் தெளிவாய் பார்க்கிறோம், உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே. எனக்காக அவர் தரித்திரர் ஆனார் என்பதற்கு ஆதாரம் என்ன? அவர் முள்முடி ஏற்றுக்கொண்டார், அவர் பட்டினியோடு அங்கே சிலுவையிலே தொங்கினார். இதெல்லாம் எண்ணி பார்க்கணும். பசினா என்ன அவருக்கு தெரியுமா? தெரியுமே. அவர் கைது செய்யப்பட்ட நேரத்திலிருந்து மரிக்கிற வரைக்கும் எந்த உணவை என்ன செய்யவில்லை, அவர் உட்கொள்ளவில்லை. என்னுடைய தரித்திரத்தை அவர் சிலுவையில் என்ன செய்து கொண்டார்? ஏற்றுக்கொண்டார்.